குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா. ஓகேங்களா? அதாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் தென் மாவட்டங்கள்லேயும் சரி, வட கடலோர மாவட்டங்களையும் சரி, பரவலான மழை வந்து பார்த்திங்கன்னா ஓரிரு நாட்களாக பெய்து வருது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்று மாலை போல் வானிலை ஆய்வு மையத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, பரவலான கனமழை வந்து பார்த்திங்கன்னா வலுப்பெறும் என்று சொல்லியிருக்காங்க. இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது வந்து பார்த்திங்கன்னா, இன்று நள்ளிரவு ஸ்டார்ட் ஆகிற கனமழை நாளை காலை வரை நீடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தென் மாவட்டங்களுக்கு மட்டுமான்னு பார்த்திங்கன்னா கிடையாது, வடகடலோர மாவட்டங்களுக்கும் பொருந்தும். ஓகேங்களா? ஸோ தென் மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பரவலான கனமழை இன்று நள்ளிரவு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ வடகடலோர மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், அது மட்டும் இல்லாமல் கடலூர், விழுப்புரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பரவலான மழையும் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மிதமான கனமழையும் வந்து பார்த்திங்கன்னா பெய்ய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர் போன்ற மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களில் நம்ம எதுக்கு எதிர்பார்க்கலாம்னு பார்த்திங்கன்னா அரியலூர், தஞ்சை, திருவள்ளூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று நள்ளிரவு கனமழை தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பரவலான கனமழை இன்று நள்ளிரவு தொடங்க போதுப்பா. லீவ் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ தான் வருவான்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த மாவட்டங்களில் அந்த கனமழை நள்ளிரவு தொடங்குறது காலை வரை நீடித்து பெய்தோ ஸோ அந்த மாவட்டங்களில் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஒருவேளை மிக கனமழையோட உச்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிக்கும் சேர்த்து விடுமுறை அறிவிக்கலாம். இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்னு வந்து பார்த்திங்கன்னா, நாளை காலை ஒரு 6லேருந்து 7 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பாங்கன்னு சொன்ன அப்டேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியாயிரும். வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.